அரண்மனைக்குள் செல்கிறார். அங்கு பெரும்பாலும் தமிழர்களே சிப்பாய்களாக இருந்ததால் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை பூஜையில் அன்று வைத்திருந்தனர். அப்போது வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்தோடு பெண்கள் படை தாக்க முற்பட்டது. அந்த சமயம் அங்கு இருந்த எண்ணெயையும் நெய்யையும் தன் மீது ஊற்றிக்கொண்டு வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டபடி தன் மீது தீ வைத்துக் கொண்டு மருந்துகள் நிறைந்த ஆயுத கிடங்கிற்குள் நுழைகிறார் குயிலி. பெரும் சப்தத்துடன் ஆயுத கிடங்கு வெடிக்கிறது. ஆயுதங்கள் அனைத்தும் அந்த விபத்தில் சாம்பலாகிறது. அதோடு குயிலியின் உடல் முழுவதும் சிதைகிறது. இந்த தகவல் வேலுநாச்சியாருக்கு தெரியவர அவர் கதறுகிறார். குயிலியின் தியாகத்தால் சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்கப்படுகிறது. இந்திய விடுதலையின் போது இவ்வளவு வீரசாகசங்கள் புரிந்த குயிலியின் வரலாற்றை இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளின் பாடப்புத்தகங்களிலும் சேர்த்திருக்க வேண்டாமா? எது எப்படி இருந்தாலும் அந்த வீரத்தமிழச்சியின் வீர வரலாற்றை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வது நமது கடமையாகும். இது போன்ற மேலும் பல வரலாற்று தகவல்களை அறிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை